என்ன இந்த மனோ பையன் கல்யாணம் சிம்பிள் சிம்பிள் என்ன இவ்வளோ கிராண்ட் டெக்கரேஷனாக பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இந்த பையனை பார்த்தியாடா, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. கேட்டதுக்கு சிம்பிளாக தான் பண்ணுறோன்னு சொன்னான். இவ்வளோ வேலை இவங்களே எப்படி செஞ்சாங்க? நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா நம்மளும் ஆளாளுக்கு ஒரு வேலையை செஞ்சுருந்துருக்கோம் இல்லையா? தெரியலையம்மா பொண்ணு வீட்டுக்காரர் என்ன பேசிக்கிறாங்கன்னு. சரி, இங்கேயே நின்று பேசின்னு இருந்தா எப்படி? உள்ளே போகலாம் வாங்க. என்னம்மா கிருஷ்ணன் ஸ்ரீயும் காணோம் இன்னும்? அவங்க ஸ்ரீ வீட்டிலேருந்து அப்படியே வரேன்னு சொன்னாங்க அத்தை. சரிம்மா சரிம்மா. அத்தை என்ன எனக்கு ஏற்ற மாதிரி இங்கே யாரையும் காணோம், வெறும் வயசானவங்க தான் இருக்காங்க. உள்ள யாராச்சும் இருக்கவங்க வா பார்க்கலாம். சரி அத்தை, இந்த புடவையில் நான் நல்லா தெரியலண்ணா, எனக்கு சூட் ஆகுதா? ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு தானே? ஐயோ அழகாக இருக்கம்மா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. சொல்லப்போனால் மற்ற எல்லா ட்ரெஸ்ஸை விட புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்க. என்னம்மா பைரவி? ஐயோ அத்தை, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ளே 100 தடவை கேட்டுட்டா, இந்த புடவை நல்லா இருக்கா, ப்ளவுஸ் எனக்கு சூட் ஆகுதா, நான் புடவையில் அழகாக இருக்கேன். நான் கேட்டே எனக்கு தலைவலி வர வச்சுட்டா. உனக்கு என்னடா கிருத்தி, அழகு பொம்மை நீ, அழகாக இருக்கடா. ஆமாடா கிருத்தி, ரொம்ப அழகாக இருக்க. சரி சரி, இங்கே நின்றுட்டு பேசின்னு இருந்தா எப்படி? உள்ள போலாம் வாங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. வணக்கம், நான் பொண்ணுக்கு பெரியப்பா முறை ஆகுது. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மனோ என் பையன் மாதிரி. மனோ என் பையன் எல்லாம் ஒன்றா படித்து ஒன்றா வேலை செய்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போனா நம்ம ஒரு விதத்தில் சம்மந்தி முறை தானே? ஆமாம் ஆமாம். வாங்க சம்மந்தி, உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்மளே உட்காந்துட்டா வேலையா இருப்பாப்பா. அந்த படவா தான் ஒரு வேலை வைக்காம எல்லாம் அவனே பார்த்துட்டான். இப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வேலையாவது நான் பார்க்கலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இதுதான் என்னோட ஃபேமிலி. என்னோட மாமனார், அம்மா, இது என்னோட மாமியார், பின்னாடி என் வைஃப், அப்புறம் என் தங்கச்சி பொண்ணு எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, உட்கார வைங்க அவங்களெல்லாம். ஐயா உட்காருங்க, அம்மா உட்காருங்கம்மா. சரிப்பா. பைரவி வாமா, இதுதான் பொண்ணோட பெரியப்பாவா. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, வாங்க வந்து உட்காருங்க வாங்க. அது வந்து என் தங்கச்சி பொண்ணு. ஓ அப்படியா, நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேன் அங்கிள். அண்ணா பொண்ணை எந்த ரூமில் ரெடி பண்ணின்னு இருக்காங்க? இதோ அந்த பக்கம்தான், போம்மா. ரித்தி வாமா, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணின்னு வாங்க, போய் பார்த்துன்னு வரலாம். சரிங்க அத்தை. என்ன ஒன்றும் இல்லை. முகத்தை அப்படி வைக்காதடி. நீங்கள் திட்டின திட்டுக்கு நான் இந்த கல்யாணத்துக்கு வந்ததே பெருசு. இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டு ஒரு புடவை கட்ட வரலன்னா திட்டாம என்ன கொஞ்சம் வாங்களா? எனக்கு ஏன் வரல, நான் நல்லா தான் கட்டியிருக்கேன். ஆமாம் ஆமாம் பார்த்தனே, யூடியூப்பை பார்த்து இப்படியோ சுற்றி நந்தியே. மாமா மட்டும் இல்லைன்னா உன்னால் புடவை கட்ட முடிஞ்சிருக்குமா? அடைச்ச போங்க. எங்கே போகிறது? ஃப்ளீட்ஸ் பிடிச்சி விடுறதுலேருந்து ஜாக்கெட்டுக்கு பின்னாடி ஹுக்கு போடுற வரைக்கும் இந்த மாமா ஹெல்ப் தேவை. அட போங்க. என்ன வெக்கம் வருதா உனக்கு? வெக்கம் வருதா? என்னால் நம்பவே முடியல. அப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நான் அப்படியே வாபஸ் போயிடுவேன். சரி சரி சரி. ஆமாம், அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிருத்தி வரேன்னு சொன்னாலா? அவ்வளோ வந்திருக்குவா. எல்லாம் வந்தா அவன் மட்டும் எப்படி வீட்டில் இருக்குவா? தனியாக விட்டுட்டு வருவாங்களா என்ன? அவ்வளோ வந்திருக்குவா. சரி வாங்க உள்ளே போகலாம். பரவாயில்லையே, மனோ சிம்பிள் சிம்பிள்னு சொல்லி கிராண்டாக தான் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஆமாங்க, அண்ணன் நல்லா தான் கிராண்டாக பண்ணியிருக்காரு. ஏய் ஸ்ரீ, என்ன? இந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்க. நிஜமாவா? ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. நீங்களும் இந்த சூட்டில் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி கண்ணுக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நீங்கள் ஹீரோ தான். என் பொண்ணா இது? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. சித்ரா ரொம்ப அழகா இருக்க. ஆமாடி சித்ரா, அழகுன்னா அழகு. எல்லாம் இந்த ரேக்கை போட்ட மேக்கப்பால தான் பெரியம்மா. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இயற்கையாகவே அழகாக தாண்டி இருக்க. சரிதா, இந்த நெக்லஸ் செட் போட்டுக்கோ. ஐயோ ரேக்கா வேண்டாம், இப்போவே ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. சித்ரா அப்படி நகை எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா, போட்டுக்கோ. ஆமாம் சித்ரா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, போட்டுக்கோ. அம்மா ப்ளீஸ் வேண்டாம்மா, இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு.
கல்யாணத்துல எல்லாம் இதை விட பயங்கரமா போடுறாங்கடி. நீ என்ன இதுக்கு இப்படி பயப்படுற? கொஞ்ச நேரம் தானே, போட்டுக்கடி. ஆமாம்மா, அப்புறமா ரிசப்ஷனுக்கு சிம்பிளா இருக்கிறத போட்டுக்கலாம். போட்டுக்கோமா, அம்மா ஆசைப்படுறான்ல. சம்மந்தி, என்ன சொல்றேன் மருமக? வாங்க வாங்க சம்மந்தி, இங்கே பாருங்க, இவளை இந்த நகையை போடுன்னா போட மாட்டேன்றா. ஐயோ, என் மருமக மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கா. என் பையனுக்கு ஏத்த ஜோடி தான் போ. ஏண்டாம்மா, நகையை போட்டுக்கோ, ரொம்ப அழகா இருக்கவ. அது ரொம்ப பெருசா இருக்காத்த. சரி விடுங்க சம்மந்தி, அவளுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கிட்டோம். என்ன சொல்றதுக்கா, இந்த காலத்து பசங்க ஃபேஷன் ஃபேஷன்னு எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுடுறாங்க. இப்போ பாருங்க, சிம்பிளா இருக்கிறது ஃபேஷனாக போச்சு. ஆமாங்க, என்ன செய்ய. ரேவதி, அட நம்ம பைரவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ரேவதி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதோ என் மருமக இங்கே தான் இருக்கா பாரு. சித்ரா, இதுதாம்மா மனோ வேலை செய்கிறான்ல, அந்த கம்பெனி முதலாளியோட அம்மா, என்னோட ஃப்ரெண்டு. பேர் என்னடா? சித்ரா ஆண்டி. அழகா இருக்க. என்ன முதலாளியோட அம்மா என் ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஆகாதா? இருக்கட்டும், நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாவா? ஒன்றும் வேண்டாம், எப்பவுமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். சரி சரி, இதோ இங்கே நிற்கிறாங்க பாரு, இதுதான் பொண்ணோட அம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமந்தி, அன்னைக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ என் பையன் கூட இன்னொரு பையனும் வந்தான்ல, அவங்களோட அம்மா தான் இவங்க. சரிங்க நீ, ரொம்ப சந்தோஷம். உங்கள் 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது. அம்மா, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். கிருத்தி, வாடா இங்க. யார் பைரவி? என் நாத்தனாரோட பொண்ணு தான். அட, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளே. ஆமாங்க, பொண்ணுங்க புடவை கட்டினாலே தனி அழகுதான். சரிங்க நீ, இந்த பசங்க இங்கே பேசின்னு இருக்கட்டும், வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நம்மளாம் அங்கே போகலாமா? சரி வாங்க போகலாம். கிருத்தி, இங்கே இருடா, அத்தை அங்கே வெளியே ஆண்டி கூட பேசின்னு இருக்கேன். சரிங்க அத்தை. ஹலோ, ஹாய், உங்கள் பேர் என்ன? நான் கிருத்திகா, நீங்கள்? சித்ரா. சித்ரா, யூ வெரி பியூட்டிஃபுல். நீங்களும் தான் கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட. யாரு? நான் அழகாக இருக்கேண்ணா? என்னங்க காமெடி பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, கண்ணாடி போட்டுன்னு இருக்கேன், சோடா புட்டி. அப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு அழகாக தான் இருக்கு. என்ன ரேக்கா, அழகாக தானே இருக்காங்க இவங்க? கண்ணாடி போட்டாலும் அழகாக தான் இருக்கீங்க. எங்கள் கிருஷ் மாமா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரோட ஃப்ரெண்டா? ஆமாம். வந்துட்டாங்களா? இல்லையே, நான் உங்களை இன்னும் பார்க்கல. சரி சரி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? காலேஜ் பிகாம். ஓ, முடிஞ்சிடுச்சா? இல்லை, இன்னும் 1 year இருக்கு. நீங்கள்? எந்த முடிஞ்சிடுச்சு, முடிஞ்ச உடனே கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு எதனா போகிறீங்களா என்ன? அதை பற்றியெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணல, பார்க்கலாம். ஹலோ சிஸ்டர். அண்ணா, எப்படி இருக்கீங்க? அட, இங்கே யாருக்கு கல்யாணம்னு தெரியலையே. ஏன் கிருத்தி? ஸ்ரீ அக்கா தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்காங்க. அதானே, இங்கே எங்களுக்கு கல்யாணமா இல்லை உங்களுக்கா? எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கே. கிருத்தி, ஓவரா ஓட்டாத. அட நிஜமா தான், நீங்கள் தான் கல்யாண பொண்ணு கல்யாண பையன் மாதிரி இருக்கீங்க. ஏன் இன்னொரு முறை கல்யாணம் பண்ணா நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்களா என்ன? நான் எப்படி உங்கள் கல்யாணத்தை பார்க்கல, இன்னொரு முறை பார்த்துக்கிறேன். சரிதான், அப்போ போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறேன், இன்னொரு தாலியும் மாலை செட்டோட ரெடியாக வாடான்னு. ஸ்ரீ அக்கா, கலக்கிறீங்க போங்க. சரி ஸ்ரீ, இவங்க கூடவே இரு, நான் அங்கே போய் மனோவை பார்க்குறேன். சரிங்க. எப்போ வந்தீங்க கிருத்தி? இப்போதாங்க ஒரு 10 minutes ஆச்சு. கிருத்தி, பரவாயில்லையே, புடவையில் சூப்பராக இருக்கு. நிஜமாவா? கலாய்க்காதீங்க, இந்த புடவை கட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அத்தை தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் கூட தான், ஏன் புடவை கட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. மாமா ஹெல்ப் பண்ணாரா? பின்ன இன்னும் யார் இருக்கா? அவர் தான் பண்ணணும். அப்போ ஒரே ரொமான்ஸ் தான் போல. அட நீங்கள் வேற. டோன்ட் வரி, அடுத்து உங்களுக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கும். சினி, இந்த இடம் தானா? ஆமாடி, இந்த இடம் தான். அந்த அண்ணன் எனக்கு லொக்கேஷன் இந்த இடத்த தான் அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா கல்யாணம் பயங்கர கிராண்டாக நடக்கிற மாதிரி, ஏதோ பெரிய வீட்டு கல்யாணம் மாதிரி தெரியுது, அதான் கேட்குறேன். தெரியலேடி. சரி வா, போய் பார்க்கலாம். அசினி, இந்த இடம் தானே? ஆமாப்பா, இந்த இடம் தான். சரி, அப்போ உள்ளே வாங்க, போய் பார்த்தா தெரிய போகுது. கரெக்டாக சொன்னீங்கம்மா. வாங்க உள்ளே போய் உட்காரலாம்.
சீனியர் வருவாருன்னு தான் நீ இவ்வளவு கிராண்டா ரெடியா இருக்க. எனக்கு தெரியலடி, கல்யாண வீடு கிராண்டா ரெடி ஆகாம இன்னும் எப்படி வருவாங்க? பிச்சைக்காரி மாதிரி வருவாங்களா? சரி, நீ கிராண்டா வந்தா சரி, அதுக்கு ஏண்டி என்ன இப்படி கூப்பிட்டுன்னு வந்திருக்க? நான் சாதாரணமாக ஒரு சுடி போட்டிருந்தா போதுமா இருந்துச்சு. அது அது வந்து கல்யாண வீடு இல்லையாடி, நீயும் கிராண்டா வந்தால் தானே நல்லாயிருக்கும். இது என்னமோ நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி பண்ணுற. அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னா நம்மளுக்கும் ஃப்ரெண்டு தானே. என்னமோ சொல்கிற. சரி நடு, உள்ளே போகலாம். டேய், வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் இங்கே கூப்பிட்டுன்னு வந்திருக்க. இக்கு தப்பா ஏதாச்சும் ஆச்சு அவனை பிச்சிடுவான் உன்னை. இங்கே பாருடா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இங்கே வந்திருக்கோம், நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாம ஏதாச்சும் பண்ணியிருக்கியா என்ன? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை மச்சான், என் மனசுக்கு அப்படி தோணுது. நல்லா தோணும் போ. சரி மச்சான், உன்னை பார்க்க சடனாக உன் ஆள் இந்த இடத்துக்கு வந்துட்டா உனக்கு எப்படிடா இருக்கும்? அவள் ஏண்டா இங்கே வரப்போறா? அவளுக்கு இந்த மனோனவ தெரியுமா என்ன? சரி, வந்துட்டா, வந்தா பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் அம்மாவை பார்த்தியனா? மோஸ்ட்லி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படிடா வரமாட்டாங்க? நீங்கள் எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? மனோ வந்து உங்கள் அம்மாவுக்கு இன்னொரு பையன் மாதிரி, வராமல் விட்டுருவாங்களா? வந்தால் அவாய்ட் பண்ண வேண்டியது தான். டேய் அம்மாடா, அப்படியெல்லாம் சொல்லாத. நீ இவ்வளவு நெஞ்ச நக்கிறத பார்த்தா எனக்கு தெரியாமல் ஏதோ பண்ணியிருக்க. சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை மச்சான். அப்படி இருந்திருந்தா உனக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பேன். எதுவும் இல்லை தானே? எதுவும் இல்லை. சரி, வந்தம்மா, அந்த அண்ணனை பார்த்து விஷ் பண்ணமா, சாப்பிட்டமா, கிளம்பினே இருக்கணும். இங்கே அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்டன்னு கடலை போடுறத பார்த்தேன், கடுப்பாயிடும். சேச்சா, இல்லை மச்சான், அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுறேன். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரிஞ்சுடா. நான் செய்கிற சாப்பாடு எனக்கே சகிக்கலை. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் கொஞ்சம் நல்லா சாப்பாடு சாப்பிட்லான்டா. அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். டேய், நீ சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா உன்னை நல்ல ஹோட்டல் கூப்பிட்டுன்னு போயிருப்பனேடா. அதுக்கு ஏன்டா இங்கே வந்த? என்னடா முட்டல் மாதிரி பேசுகிற? கல்யாண வீட்டில் சாப்பிட்றதும் ஹோட்டலில் சாப்பிட்றதும் ரெண்டும் ஒன்றா? என்னமோ சொல்கிற. சரி நடு. ஐயோ, இப்போ இவங்ககிட்ட எப்படி நான் பர்மிஷன் வாங்க? புதுசாக வேற சேர்ந்துருக்கிற ஆஃபீஸில் நான் போகலன்னா எல்லாம் என்னை தப்பாக நினைப்பாங்களே. இங்கே வீட்டில் கல்யாணத்துக்கு போகிறேன்னா அண்ணா அண்ணி அப்பா எல்லாம் என்ன நினைக்குவாங்க? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. என்னால் நிம்மதியாக ஒரு நாளை கூட ஓட்ட முடியல. அம்மா ஃபோன் தான் போனீங்க, என்னையும் கூப்பிட்டுன்னு போயிட்டு இருந்தா எவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் இப்படி எல்லாருக்கிட்டையும் ஏச்சு பேச்சு வாங்க வேண்டாம் பாரு. வந்தனா, என்னடா என்னாச்சு? ஆஃபீஸ் போகாம உட்காந்து இருக்க? நேற்று உங்க அண்ணி பேசினதை நினைச்சு உட்காந்து இருக்கியா? அவ அப்படிதான் தெரியாதா? அண்ணா அது இல்லைண்ணா. என்ன உன்னை ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணணுமா? சரிவா, நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன். ஐயோ அது கூட இல்லைண்ணா. அப்புறம் என்னடா? அண்ணா இப்போ நான் புதுசாக ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன்ல, அங்கே ஒருத்தரோட கல்யாணம். சரி, அதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்கண்ணே. சரிடா, இன்வைட் பண்ண போக வேண்டியது தானே. இங்கே உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த கல்யாணத்துக்கு போகட்டா வேண்டாவா? நான் போனா அண்ணி ஏதாச்சும் சொல்லுவாங்களா? வந்தனா, ஏன் இப்படி திங்க் பண்ற? நீ பாசிட்டிவா திங்க் பண்ண. இன்னும் அந்த காலத்து பாட்டி மாதிரி நினைக்காத. நீயும் மத்தவங்கள மாதிரி என்ஜாய் பண்ண உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வந்தனா, நீ ஒன்றும் எந்த உணர்ச்சியும் இல்லாத ஜடம் இல்லை. உனக்கும் எல்லார் மாதிரியே இருக்கணும்ன்ற ஆசைப்பாசம் இருக்கும் தானே. அது என்ன எனக்கு புரியாமையா? வந்தனா, இன்னும் நீ அந்த ராஜேஷை நினைச்சுக்கிட்டே இருக்கியோ என்னமோன்னு எனக்கு தோணுது. அதுல இருந்து வெளியே வா. வந்தனா, நீ வெளியே வரணும்ட்டு தான் நான் இவ்வளவு போராடுறேன். அண்ணே நீ பாரு, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணுடா. அண்ணன் உன்னை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன். எல்லாரும் இருக்கிற மாதிரி என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இந்த மாதிரி சில்லி விஷயத்துக்கெல்லாம் நீ பெர்மிஷன் கேட்கணும்னு இல்லை. போ, ரெடியாவு, நானே உன்னை ட்ராப் பண்றேன். நிஜமாவா அண்ணா? நிஜமா தான்டா. போயிட்டு வா, போ. நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு போ. அண்ணா இங்க பாரு, நல்ல ட்ரெஸ் பண்ணின்னு நகை போட்டுன்னு போ. அண்ணி அவ கடுக்குறா, நீ போ. எதனா வேலை இருந்துச்சுன்னா சொல்லு, அண்ணன் பாத்துக்கிறேன். நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, போ. சரி அண்ணா, தேங்க்ஸ்.
அடி வாங்க போற போ. எப்படி துருன்னு இருந்த என் தங்கச்சி, ச்சே, அவன் வாழ்க்கைய நானே பாழ் பண்ணிட்டேன். எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் அந்த பையனை கட்டி வச்சு என் தங்கச்சி வாழ்க்கைய ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டேன். எப்படியாவது என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும்.